கருணாநிதி எல்லாம் ஒரு பெரிய ஆளு. கருணாநிதி எல்லாம் தமிழ்நாட்டை வளர்த்தாரு. என்னையா வளர்த்தாரு? என்ன வளர்த்தாரு? அதான் நான் கேட்கிறேன். கருணாநிதியோட பிறந்த ஊர் திருக்குவளை நினைவு இல்லம் பளிங்குல இருக்கும். மார்பிள்ல போட்டு இழைச்சி வச்சிருப்பான். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் யார் இல்ல. கருணாநிதி சென்னைக்கு போயிட்டாரு. ஆனா அதே திருக்குவளையில அரசு பள்ளி எப்படி இருக்கு? மிக மோசமான நிலையில் இருக்கு. இதுதான் கருணாநிதியினுடைய திராவிட மாடல். தனக்கு தன் குடும்பம் என்றால் துடிக்கும் ஸ்டாலினுக்கு, கருணாநிதிக்கு துடிக்கும். ஆனா மக்களுக்கு என்றால் துடிக்காது, படுத்து விடும். இதுதான் கருணாநிதியினுடைய மாடல். இவர்கள் 50 ஆண்டு காலமாக இப்படிதான் ஆட்சி செய்யறாங்க. இந்த ஆட்சி தான் வேணுமா நமக்கு? சொல்லுவோம், வெக்கமே இல்லாம சொல்லுவாங்க. மக்களுக்காக நாங்கள் அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம். நீங்க குடிக்கிற இந்த டாஸ்மாக் சரக்கு மூலமாக வரக்கூடிய இந்த 48,000 கோடி வருமானம் எங்கே செல்கிறது? எங்கே செல்கிறது? திமுக காரங்க இப்ப தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் பாத்தீங்களா, டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவோட மகன் தொழில்துறை அமைச்சர், இளைய மகன் தொழில்துறை அமைச்சர். டிஆர் பாலுவினுடைய மூத்த மகன் டிஆர்பி ராஜேந்திரன் சாராய ஆலை முதலாளியைத்தான் நீங்கள் வட்டம் தமிழ்நாட்டு மக்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கிறீர்கள், எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறீர்கள். சாராயால குடும்பத்தை நீங்க அமைச்சராக வைத்துக்கொண்டு எம்பியாக வச்சுக்கொண்டு நீங்க எப்படிங்க மதுபானத்தை ஒழிப்பீங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு, விபத்துகளுக்கு, எல்லா சமூக கேடுகளுக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மதுபானம் தான். கனிமொழி சொல்றாங்களே, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று. இளம் விதவைகள் அதிகமாகத்தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஏதாவது ஒரு நடவடிக்கை சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, 1983 டாஸ்மாக் என்கின்ற அமைப்பை ஆரம்பிச்சவர் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அப்போ ஒரு ஆண்டுக்கு வருமானம் வெறும் 153 கோடி தான். இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு டாஸ்மாகின் வருமானம் 48,000 கோடி. அடுத்த ஆண்டு எவ்வளவு தெரியுமா? 25%, 25 விழுக்காடு அதிகப்படுத்தணும். இந்த டாஸ்மாக் கடையை ஒவ்வொரு ஆண்டும் எப்படி குடிக்க வைக்கிறது, எப்படி படிக்க வைக்கிறது என்று யோசித்தால் அது தமிழ் தேசியம். மக்களை எப்படி குடிக்க வைக்கிறது, மக்களை எப்படி சாராயம் குடித்து மோசமானவர்களை ஆக்குவது, அவர்களுடைய உடல்நிலையை சீரழிப்பது என்று யோசித்தால் அதுக்கு பேரு தான் திராவிடம்.